சரி நான் பேசுறேன் இப்போ பேசுறேன் படிப்பு பத்தி. ஸோ அதுதான் எலக்ட்ரானிக்ஸ் மீன்ஸ் நான் ஏன் அதை சொல்ல வரேன் ஊது ஃபர்ஸ்ட். Hola! Vacation to Hong Kong starts from rupees 74,999 only. GT Holiday. ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். Taste Daily. Taste the Daily. Branding partner Vimy Magic, venue partner Guru Nanak College, Chennai. அண்ணா எங்களுக்கு எப்போ பஞ்சு மிட்டாயை காமிக்க போறீங்க? அது பஞ்சு மிட்டாய் இங்கே தான் எங்கேயாவது உட்காந்துருக்காரா? பஞ்சு மிட்டாய் ஒருத்தன் இருக்கான், அது போய் கிடையாது. அவன் பேரை வச்சு நான் நிறைய அட்டூழியங்கள் பண்ணியிருக்கேன். எனக்கு சொல்லணும்னு தோன்ற சில விஷயத்தெல்லாம் அவன் சொன்னான்ருவேன். உங்கள் பாட்காஸ்ட்லனா நான் மோஸ்ட்லி மென்டலி ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்திருப்பேன். போகும்போது எனக்கு கடைசியாக ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா நான் உங்களோட? நான் முத்தமே கொடுக்குறேன்டா உனக்கு, வாடா. வாடா இப்போவே வாடா, இப்போ இங்கே வாடா. இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கிரிஞ்சு ஃபீல் வருமேன்னு பார்த்தா, ஆனால் நீ உண்மையிலேயே அழற மாதிரி பேசுறடா. ஃப்ரெண்ட்ஸே பெருசா செட் ஆகலாம், ஸ்கூல் மாதிரியே இல்லை ஃபீல் ஆகும். யாரு சேம் ப்ராப்ளம்? இப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுங்க, வாங்க வா. உனக்கு என்ன பிரச்சனை? வா இவங்க கூட சேரு. ஷேக்கன்ஸ். உனக்கு என்ன பண்ணுகிறாங்க? என்கிட்டயே பேசுனுங்கிற. உனக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலன்னு இப்போ புரியுதா? அட போடா நீ. போ ஸ்ரீராமகிட்ட போய் ஹாய் அது சொல்லு, ஹாய் சொல்லு. எவ்வளோ வைத்தறிச்சல் பிடிச்ச கோஷ்டியா இருக்கடா நீ. அவன் இன்னும் ஹாய் கூட சொல்ல, அதுக்குள்ள அந்த பையன் 2nd இயர், இவ 3rd இயர்ன்றீங்க. பரவாயில்ல, போட்டோ எடுப்பா. கல்யாண மாலையில் இன்னைக்கு தம்பி கூட வந்திருக்காங்க. லைட்டா 2 போட்டோ எடுத்து கூட கிட்ட வந்து என்ன கூட இருக்கிற மாதிரி. அங்க வேற மாதிரி பேசுற, இங்க வந்து வேற மாதிரி பேசுற. இரு வீடியோ எடுத்துனுக்குறானா? அண்ணா நீங்கள் வந்து நிறைய ஒரு லைஃப் இம்பேக்ட் பண்ணி நிறைய கதைலாம் சொல்லியிருக்கீங்க. ஏன் படிப்பை பற்றி பேசுனதே இல்லை? சரி நான் பேசுறேன், இப்போ பேசுறேன் படிப்பு பற்றி. நான் ஏன் அதை சொல்ல வரேன்? ஊது ஃபர்ஸ்ட். பிடிக்கலண்ணா. இல்லடா, டப்புன்னு எனக்கு ஒரு டவுட் வந்து. கிளம்பிட்டாருண்ணா. எங்க போ? ஆபீஸ் போறியா? ஸோ அந்த வேலை ஒரு கேள்வியை கேட்டு போறியா நீ? கதவை சாத்துக்கணும். அவனை வெளில விடாதீங்க, அவனை கட்டி போடுங்க. ஸ்ரீநாத், அவன் வெளில போக கூடாது, அவனை உட்காருங்க. பார், ஒரு கேள்வி கேட்டிருக்க, பதில் கூட சொல்றதுக்கு ஒரு வெயிட் பண்ணாம நீ கிளம்புறனா? நான் ஒரு வாட்டி ரஹ்மான் சார் கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, திஸ் எக்ஸ்பெக்டேஷன் அவுட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் வெரி ஸ்கேரி அப்படின்னு சொன்னாரு. சினி உலகம் பிரசன்ஸ் பச்சை சட்டை த ஆர்ஜேபி ஷோ ஃபேன்ஸ் மீட் அண்ட் கிரீட். டைட்டில் ஸ்பான்சர் GT ஹாலிடேஸ், இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பவர்ட் பை ஸ்ரீ வர்மா ஹெல்த் ஹார்மனி ஹாப்பினஸ். சப்போர்ட்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பீவரேஜ் பார்ட்னர் டெய்லி. டேஸ்ட் டெய்லி, டேஸ்ட் த டெய்லி. ஹாய்ண்ணா, ஸ்ரீராம் ஃப்ரம் AU. உங்களை ஸ்ரீராம் ஃப்ரம் AUனா? அண்ணா யூனிவர்சிட்டிண்ணா. ஓ, AUனா அண்ணா யூனிவர்சிட்டியா? ஆமாண்ணா. ஓ, ஹாய் ஸ்ரீராம். உங்கள் ஸ்லாங் இருக்குல்ல, அண்ணா அப்படின்ட்டு, அதுதான் கேட்குறோம். அண்ணா எங்களுக்கு எப்போ பஞ்சு மிட்டாயை காமிக்க போறீங்க? அது பஞ்சு மிட்டாய் இங்கே தான் எங்கேயாவது உட்காந்துருக்காரா? மேபி இருக்கலாம். பஞ்சு மிட்டாய் ஒருத்தன் இருக்கான், அது போய் கிடையாது. ஆனால் அவனை நான் கடைசி வரைக்கும் காட்ட மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு தோணி அன்னைக்கு உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா அந்த பஞ்சு மிட்டாய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஆல்டர் ஈகோலாம் இல்லையா? ஆல்ட்ரு ஈகோ கோல்ட்ரு ஈகோலாம் கிடையாது. ஆனால் அவனை வச்சு நான் அவன் பேரை சொல்லி நிறையா பண்ணுவேன். ஆனால் பஞ்சு மிட்டாயின்னு ஒருத்தன் இருக்கான், என் கூடவே இருக்கிறவங்களுக்கு அவனை தெரியும். அதாவது நான் சொல்கிறது என் ஃப்ரெண்ட் சர்க்கிள். இப்போ நான் வரும்போது டிரைவர் அண்ணாட்ட கேட்டேன், ஆனால் யார் நான் பஞ்சு மிட்டாய்? அவரே இன்னைக்கு தான் ஆக்டிங் டிரைவராக வந்திருக்காரு. அவர்கிட்ட நானே யாருன்னா அவன் கேட்டால் தெரியாது அவருக்கு. நீ அவர் அவ்வளோ உஷாராக இருந்து வரும்போது டிரைவர் அண்ணா கிட்ட கேட்டானாம்பா, எப்பா சுரேந்தரியா டிரைவர்ன்றார் அவரு. அவர் உங்கள் ஃப்ரெண்டு தானுங்க? எப்பா அவர் என் டீமில், அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிற டேரக்டர்ப்பா அவரு. டிரைவர் அண்ணான்ட்டு அவரோட சொந்தக்கார ஓட்டுன்னு வந்திருக்கிற பணக்காரன்ப்பா. இந்த மாதம் என் கிரெடிட் கார்டு பில்லை கட்டினதே அவன் தான்ப்பா. சுரேந்தர் ஒரு வாட்டி எழுந்து காட்டுங்களேன், எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ப்ளீஸ். இவர் தான் சுரேந்தர். என் கூட LKG மூக்குத்தி அம்மன் வீட்டில் விசேஷம் படத்தில் அசோசியேட் டைரக்டராக இருந்தார். இப்போ தனியாக ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஒரு ப்ரொடியூசரும் பயங்கர பிடிச்சிட்டாரு. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, அவரோட கார்ல நீ வந்தியா அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுன்றது தான் நான் அப்படி சொன்னேன். என்னது? அவரோட கார்ல நீ வந்தியாடா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஆடியன்ஸ், அதனால அப்படி சொன்னேன். அவரை நீ டிரைவராக நினச்சது தப்பு கிடையாது, ஆனால் அவர் காரில் நீ வந்தியான்றது தான் தப்பு. சாரிண்ணே, மனுஷன். அட பாவி சுரேந்தர், உங்களுக்கு டிரைவர், அதுவும் நல்ல டிஷர்ட் தானே போட்டிருக்கீங்க இன்னைக்கு. ஆனால் பரவாயில்ல, டிரைவரில் என்ன இருக்குது? சரி சொல்லுங்கள், என்ன பஞ்சு மிட்டாயாடா தம்பி? கொஞ்சம் எப்போவாது எனக்கு தோணும் போது நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம். அதான் எனக்கு அது தோணது இல்லை. அவன் பேரை வச்சு நான் நிறைய அட்டூழியங்கள் பண்ணியிருக்கேன். எனக்கு சொல்லணும்னு தோன்ற சில விஷயத்தெல்லாம் அவன் சொன்னான்ருவேன். ஆமாம், ஆனால் பஞ்சு மிட்டாய் ஒருத்தன் இருக்கான். நான் இன்னொன்று ஜஸ்ட் ஒரு கிராட்டிடியூடாக உங்களுக்கு சொல்லணும்னு வந்தேன். ஏன்னா நான் ஸ்கூல் லைஃப்பில் ரொம்ப ஜாலியாக இருந்தேண்ணா, ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன் AUன்னு சொன்ன வரும்போது AU அப்படின்னா அதுதான பிரச்சனை. இங்கே காலேஜ் வந்துட்டு நிறையா பிரச்சனைகள் ரொம்ப ஃபேஸ் பண்ணேண்ணா. என்னாச்சு? யாராவது லவ்வுக்கு இதாக பண்ணியா? அப்படி இல்லைண்ணா. ஏதாவது ப்ரொஃபஸர் குத்தி விட்டாரா? இல்லை
ஃப்ரெண்ட்ஸ் கூடயே வந்து நிறையா பிரச்சனை ஆயிடுச்சுண்ணா. ஸோ உங்கள் பாட்காஸ்ட் இல்லைனா நான் மோஸ்ட்லி மென்டலி ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்தது. ஸோ டவுனான டைமில் உங்களோட திங்ஸ் என்னை ரொம்ப ரிலேட் பண்ணி என்னை ரொம்ப ஹெல்ப். ஏன்டா எமோஷனலாக என்னையும் ஆக்குறடா நீ? ஏன்டா என்ன அழ வைக்கிற? போகும்போது எனக்கு கடைசியாக ஒரு ஃபோட்டோ கிடைக்குமா நான் உங்களோட? டேய் நான் முத்தமே கொடுக்குறேன்டா உனக்கு. வாடா. தேங்க்யூ. வாடா இப்போவே வாடா. இப்போ இங்கே வாடா. இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கிரிஞ்சு ஃபீல் வருமேன்னு பார்த்தா, ஆனால் நீ உண்மையிலேயே அழற மாதிரி பேசுகிறடா. அவனை கூப்பிடுங்க. அண்ணன் ஸ்ரீதரா ஸ்ரீராமா வாடா. ஸ்ரீராம். ஹலோ மிஸ்டர் ஸ்ரீராம். இங்கே வா உட்கார். உட்கார். உனக்கு இப்போ 5 வயசு. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? அது ஃப்ரெண்ட்ஸே பெருசாக செட் ஆகலாம். ஸ்கூல் மாதிரியே இல்லை. அந்த 3 செக்ஷன் இருக்கும் எங்கள் கிளாஸே. 12th 120 பசங்களும் ஒன்றாவே இருப்போண்ணா. ஸோ இங்கே வந்துட்டு பார்க்குறப்ப உங்களோட இந்த ஜென்சி கல்ச்சராக இருக்கட்டும் இல்லை. ஏன் இப்போ 80s பிறந்தியா? அப்படி இல்லைண்ணா, எனக்கு அந்தளவுக்கு அது செட் ஆகலை. உங்களோட அந்த டிட்டாச்மெண்ட் ஃபேக்டராக இருக்கட்டும். இப்போ வரானுங்க யூஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறானுங்க. நான் தான் கொஞ்சம் பர்சனலாக அட்டாச் ஆகணுன்ற மாதிரியே ஃபீல் ஆகும். யார் சேம் ப்ராப்ளம்? இப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுங்க வாங்க. வா உனக்கு என்ன பிரச்சனை? வா இவங்க கூட சேரு. பார்த்தியா உலகம் ரொம்ப பெருசுடா. நீ என்ன உன் காலேஜில் இருக்கிற அந்த இவனுங்களை ஒண்டி சொல்லுங்கிற. ஃபஸ்ட்டு இந்த பையன் சொன்ன இந்த காலேஜில் ஃப்ரெண்ட்ஸே இல்லை எனக்கு. நிஜமாலே ஸ்கூலில் இல்லை ஃப்ரெண்டு, காலேஜில் இல்லை. என்னோட இதில் நீ இப்போ உனக்கு என்ன வயசு? 19. எனக்கு இதே வயசில் 17 to 18 அந்த டைமில் வந்து எல்லாருக்கு முன்னாடி இது இவ்வளோ பேர் இல்லை, ஒரு 100 பேருக்கு முன்னாடிலாம் வந்து என் ட்ரௌசரை கழட்டி விட்ருக்காங்க. என்னடா இதுவும் உங்களுக்கு காமெடியா? இப்போல்லாம் ஜோக்கில் சேர்க்குறாங்களா? நான்லாம் அழுதுருக்கேன். புள்ளி பண்ணுவாங்கன்னு வாங்கல்ல. புள்ளினா எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் தங்க மாட்டார் நைட்டு. இப்போ இதை வச்சு டெய்லி ஒரு 10 பேர் உன்னை கலாய்ச்சிருந்தா எப்படி இருக்கும்? ஆனால் எனக்கு வந்து இப்போது என்னோடய லைஃபோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது கிடைச்சவங்களோ காலேஜ் படித்தவங்க வந்து கிடைச்சவங்களோ கிடையாது. பட் ஆனால் எனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. காலேஜ் படிக்கும்போது இதே மாதிரி என்ன நிறையா புள்ளி பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி எல்லாமே தாழ்வு மனப்பான்மையோடு தான் இருந்தோம். அதே காலேஜில் தான் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா நான் இப்போது 20 வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒய்ஃபை பார்த்தேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். செம்மையாக 2 குழந்தையோட ஜாலியாக இருக்கேன். சப்போஸ் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு இப்போ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ குமரன் சொன்னல, இப்போ எங்கள் செல்லம் எழுந்திரி செல்லம் சும்மா அங்கேருந்து ரொம்ப வைக்கப்படாது பெரிசா அப்படியே. அவர் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் எப்படி தெரியும் எனக்கு அப்படின்னா, எங்கள் தாத்தா உடம்பு சரியில்லை. ஒரு கல்யாணத்துக்காக என் தங்கச்சி கல்யாணத்துக்காக சென்னை வந்திருக்காரு. சென்னை வந்தபோது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணோட கல்யாணம். காலேஜில் படித்த என்னோடய சீனியர் அந்த பொண்ணு, அவளோட கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு நான் போகிறேன். போகும்போது அந்த ஹஸ்பண்டோட கசின்ஸ்னு ஒரு 5 பேர் வந்து குடிக்கிறானுங்க நைட்டு. இவர் குடிக்க மாட்டார். அன்றைக்கி நைட்டு என் கூட ஒருத்தர் பயங்கரமாக மொக்கையை போட்டிருந்தார். பேசி முடிச்சதுக்கப்புறம் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ எங்கள் தாத்தாவோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கார் தாத்தா. தங்கச்சியோட கல்யாண வேலை பண்ணோம். பகலில் நான் என் வேலை பண்ணோம். காசு அரேஞ்ச் பண்ணோம். ஏன்னா கல்யாணத்துக்கு காசு இல்லை. இது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நைட்டு ஃபுல்லாக தாத்தாவோட இருப்பேன். காலைல ஆஃபீஸ் போவேன், சாயங்காலம் கல்யாண வேலை பார்ப்பேன். இப்படிலாம் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ரோட்டில் பார்க்கும்போது ஏதோ இடிச்சிக்கிட்டேனோ, வண்டியில் ஆக்சிடெண்ட்டோ ஏதோ இது மாதிரி இவர் வண்டியில் இடிச்சிட்டேனோ இல்லை இவரை மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது இந்த கதையை சொன்னோன்னே அன்றைக்கி சொன்னார், அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் கூடும்போது செல்லம் நான் ஹாஸ்பிட்டல் நைட்டு தங்குறேன், நீங்கள் போய் கல்யாண வேலையை பாருங்கன்னார். இது வரைக்கும் அவர் என்னை விட்டு போவே இல்லை. அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்தார். இப்போ வரைக்கும் என்னை விட்டு போவே இல்லை. ஒரு 10 தொழில் பண்ணியிருக்காரு. எல்லா தொழிலுமே ஏதோ ஒரு விதத்தில் ஒழுங்காக போகல அவருக்கு. ஒரு பாயிண்டில் நான் என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், என் கூடயே வந்துருச்செல்லாம் நம்ம சேர்ந்தே வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்னோடய டீம் அவர் இல்லைன்னா என்னால் என்ன எப்படி ஃபங்க்ஷன் பண்ண முடியும்னு தெரியாது. இவர் தான் என்னோடய லைஃப்பில் நான் அக்யூர் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப். பட் ஆனால் இது எனக்கு ரொம்ப லேட்டாக 30 வயசுக்கு மேலே நடந்தது. நாட் 30 வயசு, 25 வயசு மேலே. ஸோ உனக்கு ரொம்ப 19 வயசு ஆகுது. இன்னும் உன் லைஃப்பில் இன்னும் எக்ஸ்ட்ராடினரி பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் பார்ப்பேன். அவங்க உன் வயசில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க உங்கள் ஊர்லேருந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மள மாதிரியே இருக்கிறவங்க கூடயே ஃப்ரெண்ட் ஆகணும்னு பார்ப்போம். சில நேரத்தில் நம்மளுக்கு அது வந்து ரொம்ப நம்மளை பின்னாடியே வச்சுக்கும். மோஸ்ட் அன்லைக்லி ரிலேஷன்ஷிப்ஸ் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப் அண்ட் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட். நீ கிளாஸில் இருக்கிற பசங்களாம் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் சினிமாவில் வரும்போது கூட நடிக்கிறவங்களாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அதெல்லாம் கிடையாது. நம்ம அங்கே வேலை பண்ண போகிறோம். வேலை பண்ணோமா அங்கே இருக்கிறவங்ககிட்ட உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படி சொல்ல தேவையில்லை. பட் ஆனால் அவங்க எல்லாரையுமே நம்ம வீட்டோட ஹாலில், வீட்டோட கிச்சனில், வீட்டோட பெட்ரூமில் அலோவ் பண்ணணும்னு கிடையாது. எல்லாரையும் நம்ம லைஃப்குள்ளே அலோவ் பண்ணணும்னு கிடையாது. காலேஜ் போனியா படி, ஜாலியாக இரு, படத்துக்கு போ, ஹாஸ்டலில் வந்து ஹாஸ்டல் டே கொண்டாடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். பட் ஆனால் இவங்க எல்லாரும் என் லைஃப்பில் கேர்டாக இருக்கணும், இன்வெஸ்டடாக இருக்கணும், இவங்க நான் அழுதா அவங்கள அழணும் அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி சில பேர் வருவாங்க. ஆனால் அவங்க வரல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நீ இழிச்சவான்னு அர்த்தம். இதுக்கான சூசைட்லாம் வந்து சொல்லி என்னை ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டியாடா தம்பிடே. அப்புறம் தான் தெரியுது அந்த பையன் சொல்லும்போது வருத்து இல்லைன்னு. வருத்து சரிடா, ஆல் தி பெஸ்ட். நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். சரியா? அந்த பொண்ணு நம்பர் வாங்கிக்கோ.
ஃபோட்டோ எடுக்கலாம். அம்மா யாரும்மா? வாமா இங்கே வாமா வாமா. அண்ணா யாருண்ணா? அம்மா அவங்களும் தனியாக இது மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்களா? ஹாய்மா, உன் பேர்? ஸ்ரீ நாராயணி. நீ என்ன பண்ணுறமா? காலேஜ் தேர்ட் இயர்ண்ணா. தேர்ட் இயர். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லையா? அப்படியா, ஃப்ரெண்ட்ஸா? போங்க, அனாதைக்கு ஆதரவு அனாவதி. வா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வா இங்கே வா. என்னதுடா அந்த பையன்? எவ்வளோ வயிற்றுச்சல் பிடிச்ச கோஷ்டியாக இருக்கடா நீ. அவன் இன்னும் ஹாய் கூட சொல்ல, அதுக்குள்ளே அந்த பையன் செகண்ட் இயர், இவன் தேர்ட் இயர்ன்றீங்க. பரவாயில்ல, ஃபோட்டோ எடுப்பா. கல்யாண மாலையில் இன்னைக்கு. சரிம்மா, தேங்க்யூம்மா. சீரியஸாக சொல்கிறேன்னா, இது ஷோக்காக சொல்லலாம்னா நீங்கள் நிஜமாக அந்த பையன் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கண்ணா, பாசிட்டிவ் வேல. நான் எனக்கு வயசு இருக்கான்னு தெரியல, ஆனால் நீங்கள் சீரியஸாக ரொம்ப சக்ஸஸ் அனுபவிப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருங்கண்ணா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீ நாராயணி. ஸ்ரீராம். ஷேக்கன்ஸ். ஏய், உனக்கு என்ன பண்ணுகிறாங்க? என்கிட்டயே பேசுனுங்கிற. உனக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலன்னு இப்போ புரியுதா? அட போடா நீ. போ ஸ்ரீநாராயணி கிட்ட போய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. சே ஹாய் டு. சே வணக்கம். கிவ் ஷேக்கன்ஸ். ஏய் ஒரு நிமிஷம். ஆள் இருக்கா? ஒன் சைடா ஒரு பொண்ணு அவனை 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேளுங்க. அட பாவி. ஒரு பொண்ணு 10 வருஷமா லவ் பண்ணுது. எனக்கே தெரியாது. உன் கூட இருக்கிற எல்லாரும் சொல்ல மாட்டாங்களா? உனக்கு இவ்வளவு பேருக்கு தெரியுது. ஒரு பொண்ணு அவளை 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கனா? டேய் அது இப்போவாடா சொல்லுவ? இத்தனை நேரம் உன் பக்கத்துல உட்கார்ந்தா, இத்தனை வருஷமா அவன் கூட இருக்கான், அப்ப சொல்லாத. கரெக்டா ஆய் சொல்றான். ஒரு பொண்ணு 10 வருஷம். ஓய் யாரும் இல்ல அப்படிலாம். போய் பேசு, போ கீழே போ. கூட்டு போட பேசுறா. அக்கா. ஏய் என்னடா நீ இப்படி இருக்கீங்க? தப்பா நினைச்சுப்பாங்க அப்புறம். சரிடா தங்கச்சி போயிட்டு வாமா. ஓகேம்மா. 10 வருஷமா யாரோ லவ் பண்றாங்களே, அவங்களே போய் லவ் பண்ணு நீ. அவனுக்கு உங்களை மேல மீட் பண்ணணும், அதுக்கு ஒரு வழி தேடி இருக்கான். இல்ல அவன் பேசும்போது நாக்கு தொண்டல தழுதழுத்துச்சு. நானே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டேன். ஹலோ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கு. சொல்லுமா. நல்லா இருக்கேண்ணா. நீங்க ஒரு பாட்காஸ்ட் எபிசோட்ல உங்க பக்கத்துல ஃப்ளைட்ல ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க, அவங்க கூட நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொன்னீங்க. எல்லாரும் நீங்களும் அதே மாதிரி போய் பேசுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஆஸ் அ கேர்லா எப்பயுமே ஸ்கெப்டிக்கலாக தான் இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு. ஒரு வாட்டி ரேபிடோவில் போனேன். முன்னாடி இருந்தான்னா ஹி வாஸ் லைக் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தார், எங்கம்மா படிக்கிற, என்னம்மா பண்ணுற அப்படின்னு. எனக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. நான் எதுவுமே ரிட்டன் கொஸ்டின் கேட்கல. அவர் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் அமைதி ஆயிட்டார். அப்போ நீங்கள் சொன்னது ஞாபகம் வந்தது. உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்புறம் அவர் நிறைய விஷயம் சொன்னார். இட் வாஸ் வெரி லைக் ஸ்வீட்டாக இருந்தது. இறங்கிட்டு அவருக்கு ஜிபே பண்ணும்போது அவர் பேர் கேட்டேன். அவர் பேர் பாலாஜின்னு சொன்னார்ண்ணா. நான் தான் அது. மூக்க பாத்தியா நீளமா இருந்ததா? மார்வேஷத்துல ரேபிடோ ஓட்டுறேனா? அப்படிதான் இன்னும் கொஞ்சம் ஹெல்மெட்குள்ள எட்டி பார்த்தேன், நீங்க இல்லைண்ணா. பார்த்துட்டேன். சூப்பர் பார்த்தேன் வேற யாரோ. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் நீங்க சேஞ்ச் பண்றீங்க எல்லார் லைஃப்லயும். ஸோ அதுக்கு ஒரு பிக் தேங்க்யூ. சில நல்ல பாலாஜிகளும் இருக்கதா செய்வாங்க, அது நான் இல்லை. ஆனால் அதுக்கு அவர் அப்படி பேசினதுக்கெல்லாம் நான் கிரெடிட் எடுத்துக்க முடியாதுமா. அவர் நல்லவராக இருந்திருக்கிறாரு. பரவாயில்ல. ஆனால் நீ பரவாயில்ல பேசிட்டியே. ஆமாம், நீங்கள் சொன்னனால தான் நான் பேசினேன். சூப்பர்மா. அதனால் இப்போ சப்போஸ் அவர் ஏதாவது திருப்பி ஏதாவது திட்டிக்கிட்டு இருந்துருந்தாருன்னா அதுக்கு என்ன சொல்லியிருப்பேன்ல, உங்களால் தான் இப்படி திட்டுவாய் நான். இல்லை சொல்லியிருக்க மாட்டேன். இல்லை அதான் நான் சொல்கிறேனே, எல்லாருமே நம்மக்கிட்ட அந்த பையன் எதிர்பார்க்குறது எல்லாருமே மதர் தெரேசா, மகாத்மா காந்தியாக நம்மக்கிட்ட நடந்துக்க தேவையில்லை. நம்ம அது மாதிரி யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா அது போனஸ்ன்னு நினச்சாலே எல்லார்கிட்டையும் பேசலாம். நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் கம்மியாகும். நான் ஒரு வாட்டி ரஹ்மான் சார்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், திஸ் எக்ஸ்பெக்டேஷன் அவுட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் வெரி ஸ்கேரி அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. வேறு எந்துக்கு முன்னாடி சென்டென்ஸும் இல்லை, பின்னாடி சென்டென்ஸும் எதுவும் இல்லை. இவ்வளோ தான் சொன்னார். த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவுட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் இஸ் வெரி ஸ்கேரி. அப்போ நான் அந்த டைமில் மண்டே ஆட்டு வந்துட்டேன். பட் ஆனால் ஆக்சுவலாக நிஜமாலே ஹானஸ்ட்டாக நம்ம யாராவது ஏதாவது ஒருத்தர்கிட்ட, இப்போ நான் என் ஃப்ரெண்டு சொன்னேன்ல, அவர் என் ஃப்ரெண்டாக நான் யோசித்து பார்க்கும்போது இதோட பெஸ்ட்டான ஒரு ஹியூமன் பீயிங்கே எனக்கு கிடைக்காது. ஐ எம் கிஃப்டட் டு ஹேவ் ஹிம், ஐ பிளஸ் டு ஹேவ் ஹிம். ஆனால் அவர்கிட்டேருந்து வேலையாக எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும்போது எனக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருங்க, இந்த கதவை தர அது வரும், அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ். பட் ஆனால் நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிறோம், இல்லை நம்மளுக்கு ஏதாவது தப்பாக நடக்குதுன்றது நம்மளுக்கு புரியாமே இப்போலாம் நான் என்ன பண்ணிடுறோன்னா, இதை பாசிட்டிவிட்டியாக நம்ம பார்க்கணும், இதை நம்ம ஒதுக்கிட்டு நம்ம பாசிட்டிவ் விஷயம் அப்படிலாம் பண்ண முடியாது. உங்களுக்கு சோகமாக இருந்ததுன்னா சோகமாக இருங்க. யாராவது டிசப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம நீங்கள் சொன்னீங்கன்னா அதனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, பேசாமையே இருந்துடக்கூடாது. அதே நேரத்தில் எல்லாருமே நம்மக்கிட்ட நல்லா நடந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஐ எம் ஹாப்பி தட் யூ ஹேவிங் அ ஸ்டார்ட் சம்வேர் யூ ஸ்டார்ட் இனிஷியேட்டிங் அ கான்வர்சேஷன்னா கீப் கோயிங். ஸோ உங்கள் லைஃப் ரொம்ப பெருசு, இன்னும் ஒரு 80 வருஷம் இருப்பீங்க. பேசிட்டே இருங்க, ஜாலியாக இருங்க. யாராவது டிசப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா சரி பரவாயில்ல, இன்னொரு ஆள்
ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ். இப்போ வந்து ஃப்ரம் நால்நாமூருக்கு டு பச்சை சட்டைனா ஓகேவா, உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கும், அதுதான் நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க. உங்களோட பயோபிக் எப்போ நான் எதிர்பார்க்கலாம்? எனக்கு ஒரு 65 வயசு ஆகும்போது எதிர்பார்க்கலாம்ப்பா, நானே டைரக்ட் பண்ணுவேன். நான் இப்போல்லாம் வந்து சின்ன வயசுல எடுக்கிறாங்க, இன்னும் 10 வருஷத்தில் வந்துரும்டா. ஏன்டா வருவேன்டா, சின்ன வயசுலேயே எடுப்பாங்கடா. ஆனால் வந்து ஏற்கனவே எல்லாமே அவுட் அண்ட் ஓப்பன். இதில் பயோபிக் அதெல்லாம் யோசிச்சது கிடையாது. அது வந்து ரொம்ப எனக்கு வந்து இதுவே வந்து கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் சில நேரத்தில். நான் வந்து எப்போவுமே ஒன்று நினைப்பேன், வலது கை சொல்கிறது இந்த இடது கைக்கு தெரிஞ்சுன்னா வலது கை கொடுக்கறது இன்னொரு 10 கை வந்து கொடுக்கும்னு. இப்போ அதுலேயே எனக்கு நம்பிக்கை போகுது. நம்ம பாட்டுக்கு மூடிட்டு நம்ம வேலையை ஒரு ஓரமாக பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் எனக்கு இது தெரில, எனக்கு இது மாதிரி யோசிச்சதெல்லாம் இல்லை. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். என்ன அப்படின்னா, எனக்கு 40-50 வயசு ஆகுது, என் கூட இவ்வளோ கதைகள் இருக்குது அப்படின்னா, அந்தந்த நேரத்தில் அந்தந்த கதைகளை எப்போல்லாம் வந்து இன்னொருத்தருக்கு பயன்படுமோ அப்போல்லாம் நான் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி நம்ம பீரோவில் வச்சு என்றைக்காக ஒரு நாளைக்கு அதை பயோபிக்காக எடுக்கலாம், அந்த புக்காக போடலாம், அதெல்லாம் இல்லை. எனக்கு நடக்கிறது எல்லாத்தையும் இந்த பாட்காஸ்ட்டில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அது ஏதோ ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்திச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. இன் லாஸ்ட் இயர் இட் கேவ் மீ லாட் ஆஃப் மீனிங் டு எக்ஸிஸ்ட். இன் மீடியாவில் நான் வேலை பண்ணுறேன், 20 வருஷமாக இருக்கேன். இன்னும் நான் பேசுகிறது உனக்கு இப்போ உனக்கு எத்தனை வயசு? 24, 22, 18, 19 இந்த மாதிரி கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஐ வில் ஸ்டில் கனெக்ட் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன், அடுத்து நான் பேசிட்டே இருப்பேன். ஸோ அதனால் பயோபிக் தேவைப்படுமான்னு தெரியல. எல்லாமே உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாத நிறைய விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சு சொல்கிறீங்க. ஸோ ஐ வில் டாக் அண்ட் தட் வில் பி மை பயோபிக். நான் பேசுகிறது தான் என்னோட பயோபிக். வாயிலே பயோபிக் எடுத்துடலாம். ஓகே அண்ணா, ஆயினா வாட் இஸ் யர் நேம்? பேர் சொன்னால் கோவப்படுங்களே, விக்கி. விக்கியா? ஆனால் ஒரே விஷயம் ஒன்றும் இல்லை, நான் உங்கள் பாட்காஸ்ட் கேட்குறப்ப வீட்டில் இல்லை கடையில் உட்காந்து கேட்பேன். நீங்கள் என்ன கடை வச்சிருக்க? துணி கடை வச்சிருக்கேன். ஓ, திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்கு? பிஎம்கே கார்மெண்ட்ஸ் கடை பேர். யோசிச்சிட்டே இருந்த கடை பேர் சொல்லிடக்கூடாது, ஏன்னா அது மார்க்கெட்டிங் ஆகிடும். பரவாயில்ல, அவ்வளோ ரொம்ப நல்லவனுங்க சினி உலகம். பண்ணு, மார்க்கெட்டிங் பண்ணு. இதே ஒரு 4 பேருக்கு வித்துருப்பீங்களே எப்படியும். பாட்டு ஸ்பான்சர் இருக்குல்ல இதுக்கு. ஓ, இங்கே பின்னாடி இங்கே பாடுறா டே, பெவரேஜ் பார்ட்னர்லாம் இருக்கு. உங்கள் பக்கத்தில் வந்து பேசலாமா? அங்கே நின்று. வாடா, என்ன இப்படி கேட்குற? ஆனால் உன்னை கேமராவில் வரமாட்டேன் தெரியும். பரவாயில்லண்ணா, உங்கள் போதும். வா, என்ன அன்பாலே அடிக்கிறியே. வா சீக்கிரம் வா, வேஷ்டியாக வந்துட போகுது, பார்த்து வா. பாப்பா தம்பி, மாலை சாமி சரணம். என் தம்பி கூட வந்திருக்காங்க, லைட்டாக 2 ஃபோட்டோ எடுத்து கூட கிட்ட வந்து கூட இருக்கிற மாதிரி. நீ என்ன மாட்டாங்க, அங்கே வேற மாதிரி பேசுற, இங்கே வந்து வேற மாதிரி பேசுற. உங்ககிட்ட இருந்து வீடியோ எடுத்துனுக்குறானா? உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டதானா? சரி சொல்லி தொலை. ஒன்றும் நான் இப்போ 4ஆம் முறுக்குலேருந்து லெட்ஸ் டேக் இப்போ நீங்கள் இது வரைக்கும் பண்ண வரைக்கும் இந்த நம்ம கடைசியான பச்சை சட்டை இது வரைக்கும் எல்லாத்துலேயும் கேட்டிருப்பேன். நான் கேட்டுகிட்டே இருக்கப்போ மண்டே சில நாளாக யோசிச்சுட்டு இருப்பேன், இவர் எப்படா போடுவார்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். அப்போ ஒரு சில நாளாச்சா இவர் இது சொல்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாரு மாதிரிலாம் இருக்கும் ஒரு சில வீடியோலாம். ஆனால் தெரியுது, உண்மையோட உணர்றீங்கல்ல, கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இல்லைண்ணா, இப்போ எப்படின்னா லெட்ஸ் டேக் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு அது வந்து தீர்வு கொடுக்குதான்னு தெரியல. பட் அப்போ இருக்கிற எனக்கு பிரச்சனையாவது மறக்க வைக்கிது. அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. மேபி எங்கள் வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 தங்கச்சி, எனக்கு 3 அக்கா. ஸோ நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படி பார்த்தாலும் ஒரு வீட்லேயே ரொம்ப என்ன ஒரு பாதுகாப்பாக வச்சுக்க மாதிரியே இருப்பாங்க. அப்பா கடையில் இருப்பேன், ஒரு இதாக தான் இருப்பேன். பட் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, ஒரு வெளியிலேருந்து ஒரு அண்ணனாக உங்களுக்கு ஃபீல் பண்ணேன் அந்த ஒரு இதில் கேட்குறப்ப. இல்லை மேபி ரொம்ப பாசமாக சொல்ல நினைக்காதீங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த பாட்காஸ்ட் இல்லை நான் நீங்கள் சொல்லி இல்லை நீங்களே இந்த கவுண்டர் போட்டுருவீங்க, அதனால தான் நான் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நீங்கள் நிறைய சொல்லுவீங்க சின்ன வயசில் பாடி ஷேமிங் இதெல்லாம் சொல்லுவீங்கன்னா, இப்போ இங்கே நீங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, மாக்கா பண்ண நீங்கள் ஒரு மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அப்போ உங்கள் ஃபோட்டோ பார்த்தேன், நீங்கள் சொல்லுவீங்க அந்த மூக்குத்தி பாலாஜி, சாரி கிளி பாலாஜி, கிளி மூக்கு பாலாஜி, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க அப்படின்னீங்க. இப்போ என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டேக் ஸ்கூல் டைமில் வந்து என்னையும் ஒரு விதத்தில் ஒரு பாடி ஷேமிங் நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் கை தட்டினீங்களா? அழகா இருக்கேனே. நான் அழகா இருக்கேன். இங்கே இவர் தான்ப்பா எங்கள் 2-3 பேரில் இவர் தான்ப்பா அழகா இருக்காரு. சரி ஓகே சொல்லு. நான் தான் இதான் ஒன்னால போட்டானுங்க இதை. நல்லா இருக்கீங்கண்ணா. நல்லா இருக்கா? என்னன்னா இப்போ இந்த மாதிரி நானும் என் ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கப்ப இது ஓகே இது மாதிரி கடந்து போய்ட்டு இருக்கும். பட் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க, இதெல்லாம் யார் சொன்னாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை உண்மையாக நம்ம செஞ்சால் ஒரு நாள் அதுக்கான ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் நீங்கள் சொல்லுவீங்க. பட் அதை நான் ரொம்ப இதாக பிலீவ் பண்ணுறேன்னா, நானும் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன். சில சமயம் அம்மா தெரியுது கொஞ்சம் பேச்சை குறைனா அக்கா சொல்லுவாங்க எல்லாரும் கரெக்ட். அப்போ நான் யோசிப்பேன், சொல்லுவாங்க பேசுகிறேன் வேலைக்காக சொல்கிறா என்ன சொல்லுவாங்க, இதே சொல்லுங்கிற அம்மா சொல்லுவாங்கன்னு அதே சொல்கிறேன், அக்கா சொல்லுவாங்கன்னு அதே நானும் சொல்கிறேன். பேச்சை குறைச்சி என்ன கேட்கணும்னு சொல்கிறா. உட்கார்றா, கால் நான் வேறு நின்று அங்கே உட்காரு, போ கால் வலிக்குது எனக்கு, உடம்பு சரியில்லை, அங்கே போய் உட்காரு. இல்லை நான் கம்மியாக எடுத்துக்கிறேன், நிறைய பேர் பேசணுன்னு இருக்காங்க. அப்பா அந்த அளவுக்கு மனசாட்சி இருக்கேன் உனக்கு. சொல்கிறா. இல்லைண்ணா இப்போ நீங்கள் லெட்ஸ் டேக் இப்போ இது ஒரு உதாரணமாக இருக்குண்ணா, கண்ணெதிர இப்படி இருந்த ஒருத்தர் இப்படி ஒரு ஆள் வர முடியும். அப்படியே தானே இருக்கேன், மூக்கில் இந்த டொக்கு கம்மியாக இருக்கு. ஒரு சில சமயம் இந்த நிறைய டல்லாக இருக்கப்ப என்னால் மேனேஜ் பண்ண முடியல. பட் யாருக்கும் நம்ம இது பண்ணதில்லை. ஆனால் இன்னும் க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. பட் இந்த மாதிரி பார்க்குறியா பார்ட் டைமா?
சொல்லு, இப்போ எனக்கு புரியுது. நீ ஏதோ வாழ்க்கையில் போகணும்னு நினைக்கிற ரொம்ப தூரம். என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? நான் ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல உன் கடை பேர் சொல்கிறேன், ஒரு வாட்டி கடை பேரை சொல்லு. கடை பேர் வந்து விஎம்கே கார்மெண்ட்ஸ், டி நகரில் இருக்குது, ரங்கனா ஸ்ட்ரீட்டில். விஎம்கே கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆங்கிள் ஃபிட்டில் இதெல்லாம் பண்ணுறோம். லெட்ஸ் வாங்க, கம்மி விலையில் பண்ணி தரேன். ஓகே, இப்படி நீ பண்ணாலே உன் கடைக்கு நல்ல வியாபாரம் நடக்கும். அப்பா கடனை தீர்த்துடலாம். அவன் எதிர்பார்த்ததே இதுதான் நினைக்கிறேன். இதை போட்டுருங்கடா தயவு செஞ்சு. சினி உலகத்தில் நானே சொல்கிறேன். இன்னொரு கடை விஎம்கே கார்மெண்ட்ஸ், ஆடவருக்கான ரெடிமேட் ஆடைகள், பெண்களுக்கானதா? ஓகே, பெண்களுக்கான அனைத்து ஆடைகளும் கிடைக்கும். லக்கி பிளாசா அட்ரஸ் என்னது? கடை அட்ரஸ் வந்து லக்கி பிளாசால. லக்கி பிளாசால இருக்கு. போயிடு, அப்படியே போயிடு. இது மேபி இப்படி முடிக்க வேணாம். எனக்கு கொஞ்சம் உங்க தம்பிக்கு ஒரு கடை இருக்கா? இல்ல, எனக்கு கிடையாது. சரி வா, அக்கி பண்ணிக்கலாமா? வா. ஓகேடா, சூப்பர்ரா. விஎம்கே கார்மெண்ட்ஸ் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்கு. டேய், நிறைய பேர் கேட்கணும், நீ தான்டா சொன்ன. இப்போ என்னடா பாடுறியா? ஒரு மணி அடித்தா என்ன? இப்போ என்ன பண்ணலாம் சார்? மிமிக்ரி பண்ணலாமா? இல்லைண்ணா, ஏதோ ஒன்று சொல்லுங்க. மேபி நான் இன்னும் மேலே போகணும். அது எனக்குன்னு மட்டும் இல்லைண்ணா. இல்லை எனக்குன்னு மட்டும் இல்லைண்ணா, எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுங்க. சொல்கிறேன், நானே சொல்கிறேன்டா. வாடா, இவனை அனுப்பிச்சிருங்கடா. பார்த்து விஎம்கே கார்டன் சண்டே வியாபாரத்தை விட்டு வந்திருக்கான். இன்னைக்கு யார் கடையை பார்த்துக்கிறா? சண்டே கடையை மூட்டு வந்திருக்கியா? ஓ, இன்னைக்கு சாட்டர்டே வா. ஐயோ, மறந்துட்டேன்ப்பா. சாட்டர்டே அன்னைக்கே கடையை மூடுறியா நீ? உன் கடை பேர் என்னப்பா? இருப்பா, அவனுக்கே இன்னும் அவன் வாழ்க்கைக்கே இன்னும் பதில் சொல்ல. ஷேக்கன்ஸ். ஆனால் நீங்கள் வந்து நிறைய ஒரு லைஃப் இம்பேக்ட் பண்ணி நிறைய கதைலாம் சொல்லியிருக்கீங்க. ஏன் படிப்பை பற்றி பேசுனதே இல்லை? இது மீன்ஸ் இது படித்தா ஃப்யூச்சர்ஸ் நல்லாயிருக்கும். உங்களோட சோக கதை நிறைய சொல்லியிருக்கீங்க. நான் படிச்சிருக்கேன், விட்டுருக்கேன், ட்ராப் அவுட் ஆகிருக்கேன். படித்தவங்க இது வரையும் மீன்ஸ் நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். படிப்பை பற்றி நான் பேச மாட்டேறீங்க. சரி, நான் பேசுகிறேன். இப்போ பேசுகிறேன் படிப்பு பற்றி. ஸோ அதுதான் எலக்ட்ரானிக்ஸ் மீன்ஸ். நான் ஏன் அதை சொல்ல வரேன்? ஊது ஃபஸ்ட்டு குடிக்கலண்ணா. எனக்கு அந்த எந்த பழக்கமும் கிடையாது. இல்லடா, டப்புன்னு எனக்கு ஒரு டவுட். சரி, எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. எனக்கும் கிடையாதுடா. ஷேம் பெஞ்ச். இப்போ சொல்லவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, நான் சொல்கிறேன்டா. இதுக்கு சொல்கிறேன், அந்த பையனுக்கு சொல்கிறேன். தம்பி, நான் தெரியாமல் படிப்பு பற்றி பேசியிருக்கேன்டா. நான் 12th ஃபெயில் ஆனது ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால நான் பிஜி படித்தது எவனுக்கும் தெரில. நான் நல்லா படிப்பேன்டா. நல்லா படித்து அவன் இந்த ஷோவே கேட்க மாட்டான். அவன் வந்து இங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் லைட்டு போட வந்திருப்பான் அவன். தம்பி, நான் படிக்கிறத பற்றி சொல்லியிருக்கேன்டா. கிளம்பிட்டாருண்ணா. எங்கே ஆஃபீஸ் போறியா? ஸோ அந்த வேலை ஒரு கேள்வியை கேட்டு போறியா நீ? கதவை சாத்துக்கடா. அவனை வெளில விடாதீங்க. அவனை கட்டி போடுங்க. ஸ்ரீநாத், அவன் வெளில போகக்கூடாது. அவனை உட்காருங்க. பார், ஒரு கேள்வி கேட்டிருக்க, பதில் கூட சொல்கிறதுக்கு ஒரு வெயிட் பண்ணாமல் நீ கிளம்புறனா அவன் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு கடைசி ஆளாக போகணும். நீங்கள் தான் பொறுப்பு. விமி மேஜிக் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ், நீங்கள் தான் அவனை டேக் கேர் பண்ணணும். பாவம், அந்த துணி கடை பையனை வேற விட்டம்பா. எங்கடா கடை? நீ துணி கடை வச்சிருக்கியா? அவனும் போயிட்டான்னு நினைக்கிறேன். நான் கடையை திறக்க. இல்லை, இருக்கான். அவன்லாம் எங்கே போகிறது? வீட்டுக்கு போனால் அவங்க 3 அக்காவும் அடிப்பாங்க. தயவு செஞ்சு வெளியே போயிட்டு வீட்டுக்கே வராதுன்னுவாங்க. டே, அந்த பையனோட கேள்விக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். நீ வெயிட் பண்ணுற. கடைசி பதில் உனக்கு தான். அந்த துணி கடை தம்பி டிஎம்கே விஎம்கேடா, தெரியாமல் சொல்லிட்டேன். அவன் கடைக்கு நான் என்ன ரெகுலர் கஸ்டமரா? இப்போ தான் இனிமேல் தான் போகணும். உட்கார்றான். ஆயிடா, விஎம்கே கடை. இப்போ அந்த பையனுக்கு ஒன்று ஒரு 25 வயசு இருக்குமா, 24 வயசு இருக்குமா? நம்ம என்னென்னா ரொம்ப கவலைப்படுறோம். பயங்கர பாதர் பண்ணி எல்லாத்துக்கும் பதில் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். சப்போஸ் காலேஜ் படிக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே ப்ளேஸ் ஆயிடுவாங்க, நம்ம ஆயிருக்க மாட்டோம். இல்லை, எல்லாருக்கும் ப்ளேஸ் ஆகணும்னு ஆசை இருக்கும், நம்மளுக்கு அது இருக்காது. எல்லோரும் அரியர் கிளியர் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு அரியர் இருக்கும். இல்லை, எல்லோரும் வேலைக்கு போயிருப்பாங்க, நம்ம சும்மா இருப்போம். பட் அந்த 25 வயசுக்குள்ளே எல்லாத்துக்கும் பதில் தெரியணும், எல்லாருமே எல்லாத்துலேயும் செட்டில் ஆயிடணும், பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்றது வந்து அது அன்ரியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ இப்போ இந்த பையனாகட்டும், இந்த பையனோட கடை இன்றைக்கி சுமாராக இருக்கலாம். பட் ப்ராபப்ளி என் கூட ஒரு பையன் படித்தான். அவன் பேர் சரி வேறு ஏதாவது பேர் இருக்கிற தாமோதரன், இல்லை தனஞ்சயன்னு வச்சுக்கோ. அந்த பையன் படித்தான். அவங்க அப்பா மளிகை கடை வச்சுருந்தார் மந்தவெளியில். காலேஜ் படிக்கும்போது என்னை எப்படி புள்ளிலாம் பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த பையனையும் அப்படி தான். யாரையும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அவன் ரொம்ப அசால்ட்டாக அவனை வந்து எல்லா இடத்துக்கும் விட்டு போயிடுவாங்க. பிளான்லலாம் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்பா மளிகை கடையில் போய் அவன் உட்காந்துருந்தான். அவங்க அப்பா மளிகை கடையில் அவனை அசிசமாக திட்டுவார். அவனை எங்கேயுமே வெளில விட மாட்டார். கடையில் காலேஜ் வருவான், மத்தியானம் 3 மணிக்கு காலேஜ் முடிஞ்சுன்னா மளிகை கடையில் போய் உட்காருவான். இப்படியே இருந்தான் 3 வருஷம் நான் அவனை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்கும். 3rd இயர் முடியும் போது அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. 2 இயர்ஸ் பார்க்குறேன். அவன் மந்தவெளியிலேயே 2 புது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பித்து அவன் பயங்கர ஹாப்பியாக இருந்தான். அவன் தான் ஓனர். அவன் பயங்கரமாக கடையை நடத்த ஆரம்பிச்சிட்டான். அதுவும் வந்து சொல்லுவான், எங்கள் அப்பா வந்து கடைக்கு வந்து கஸ்டமர் வந்தாருன்னா அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு வெள்ளி அன்னைக்கு வச்சு இது பண்ணுவார். ஏன் எங்கள் கடை இத்தனை வருஷமாக இருந்து கூட்டம் வரலன்னு பார்த்தேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து 10 பொருள் வாங்க வந்தவனுக்கு இங்கேருந்தே நின்று அவர் 10 கொடுப்பார். நான் எல்லாரையும் உள்ளே விட்டேன்.
இன்றைக்கி 10 வாங்க வந்தவன் 20 வாங்கிட்டு போகிறான். அவர் பையன் வந்து அவரோட நல்லவனாக இருக்கான்றாங்க என்னை பார்த்து. ஸோ எங்கள் அப்பா வந்து சிடுமூஞ்சியாக இருப்பார், ₹1 டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டார். நான் வந்து கொஞ்சம் சிரித்து பேச ஆரம்பித்தேன், கடையில் எல்லாரையும் உள்ளே விட ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்தா 2 கடை ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு 3-4 இயர்ஸில் ஆரம்பித்தான். சம்வேர் அந்த பையன் காலேஜில் படிக்கும்போது ஃபெயிலியர். ஸோ எல்லாருக்குமே வந்து 20 வயசில் சக்ஸஸ் கிடைக்கணும், 25 வயசில் கிடைக்கணும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமில் நடக்கும். நான் வந்து முதல் படம் எடுக்கும்போது எனக்கு 34-35 வயசு, எனக்கு சினிமாவே எடுக்க தெரியாது. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு 5-6 இயர்ஸில் வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப வருஷமாக சினிமாவுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியோட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இதை நான் எதிரே பார்க்கலையே. பட் வாட் இஃப் ஐ குவிட் அட் 25, 27, 30, 35 பிகாஸ் ஐ வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். ஐ ஆல்வேஸ் தாட் ஐ வாஸ் சக்ஸஸ்ஃபுல். பட் ஒன்லி டிஃபரன்ஸ் வந்து எனக்கு அந்த எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. எண்ட் ரிசல்ட் நான் மீன் பண்ணுறது அந்த கடை வந்து எங்கள் அப்பா கிட்டே நான் எடுத்தோடனே நான் பெரிய கடை ஆக்கணும்னு நான் எதிர்பார்த்துருக்க மாட்டேன். எங்கள் அப்பா ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணார், அதில் ஏதோ ஒன்று கரெக்டாக போகல, நான் புதுசாக வந்து ஒன்று பண்ணுறேன், இதுவும் கரெக்டாக போகலன்னா பரவாயில்ல, வேறு ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டே தான் இருப்பேன். பட் விஎம்கே கடை இன்றைக்கி நம்மளுக்கு அவர் சொல்லும்போது அப்படி ஒன்று இருக்கான்னு இருக்குது. ப்ராபப்ளி இன்னொரு 5 வருஷத்தில் அது சென்னையில் ஒரு பெரிய கடையாக இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட் உங்கள் கடைக்கு. சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வேலையை நம்ம பண்ணியிருந்தோன்னா ஏதோ ஒன்று நடக்கும். ஆனால் அந்த வெயிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லை. ஸோ கடையை நல்லா நடத்து, உன் கடை செம்ம பெருசாக ஆகும். ரங்கநாத் ஸ்ட்ரீட்லேயே 3 பிரான்ச் வரும். சரவணா ஸ்டோர்ஸ் ஓனரே வந்து உன் கடையை வாங்கிப்பார். நீயே வந்து ஒன்று 45 வயசில் ஹீரோவாக நடிச்சு படம் லெஜெண்ட் மாதிரி எடுக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ என் படிப்பு தான் என்னோட பெரிய ஸ்ட்ரென்த். நான் படித்து எங்கள் குடும்பத்தோட தரத்தை மாற்றினேன். அந்த ஈஸியாக படிக்காத காமராஜர் படித்தாரா டெண்டுல்கர் படித்தாராலாம் சொல்லிடலாம். 1 கோடி பேரில் ஒரு காமராஜர் தான் இருப்பார், 1 கோடி பேரில் ஒரு டெண்டுல்கர் தான் இருப்பாங்க. வெரி டஃப் லைஃப். எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி எப்படி ஹஸ்பண்டாக நடந்துக்கிறதுன்னு தெரில, எப்படி ஒய்ஃபாக நடந்துக்கிறதுன்னு தெரில. 21 வயசுன்றது இப்போ அந்த பையனோட ஒரு வயசு கம்மி, சின்ன பையன். நேற்று வரைக்கும் அம்மா மடியில் படுத்திருந்த ஒருத்தங்க இன்றைக்கி வீடு ரன் பண்ணணும். ஏன்னா எனக்கு கல்யாணம் நான் அன்றைக்கி தான் எங்கள் அப்பாவும் வீட்டை விட்டு போயிட்டார். நான் என் லைஃப்பில் எடுத்த எல்லா முக்கியமான முடிவும் இம்பல்ஸு. வீட்டில் இருக்கேன், மழை பெய்யுது, என்கிட்ட ஒரு இனோவா கார் இருந்தது, ரோட்டில் யாராவது மாட்டிருந்தாங்கன்னா வெளில போய் அவங்கள வீட்டில் விட்டுடலான்னு ஆரம்பிச்சது தான் சென்னை பிளட்ஸுக்கு நான் போய் பண்ண ஹெல்ப். Hola! Vacation to Hong Kong starts from ₹74,999 only. GT Holiday. ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். Taste Daily. Taste the Daily. Branding partner Vimy Magic, venue partner Guru Nanak College, Chennai.